ஃபேமிலியோட வேற பயப்பட தேவையில்லை. ஏன்னா எல்லா விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் யாழ்ப்பாணத்தில் இதுவரை நடந்திராத ஒரு நிகழ்வு. முழுதாக வந்து மிகப்பெரிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். யாழ்ப்பாணத்தில் நிற்கிறோம் காங்கேசன்துறையில். பின்னாலெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த கொடிகள் எல்லாமே பறந்து வந்துருக்கு. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணத்தில் இதுவரை நடந்திராத ஒரு நிகழ்வு வந்து இன்றைய நாளிலிருந்து இன்றைக்கு நாளைக்கு நாளை மறுதினம் 3 நாட்கள் தொடர்ச்சியாக இடம்பெற இருக்குது. யாழ் மாவட்ட இசைக்குழு கலைஞர் சங்கத்தினால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாபெரும் விழா, ஒரு திருவிழா மாதிரியாக செய்கிறார்கள். 3 நாட்களுக்கு தொடர்ச்சியாக செய்கிறார்கள். இன்றைக்கு நாளைய தினம் சனிக்கிழமை, நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமைன்னு இந்த 3 நாட்களும் தொடர்ச்சியாக இரவு 12-1 மணி வரையும் தொடர்ச்சியாக செய்ய போயிடும். என்னென்ன விஷயமெல்லாம் இருக்குது, என்னென்ன செய்ய போயிடும், யார் செய்யணும் என்ற விஷயங்களை வந்து நாங்கள் இப்போ உள்ளுக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சு கொள்ளக்கூடியமாக இருக்கும். அப்படி இந்த வீதியால் வரும்பொழுது கொஞ்சம் தூரம் வந்தோம்னா இங்கே தான் இந்த நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருக்குது. இதுக்குள்ளுக்கு தான் பிரம்மாண்டமான ஏற்பாடுகளோட நிறைந்த கடைகளோடு இருக்குது. உள்ளுக்குள்ளே போய் பார்க்கலாம் நாங்கள் என்னென்ன விஷயம் எல்லாம் இருக்குண்டு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து காங்கேசன்துறை சந்தி. அந்த சந்தியில் இருந்து அங்காளி பக்கம் போனால் சன்னதி கோயிலுக்கு போய் அப்படியே பெறத்துற போகக்கூடிய வீதி. அப்படி மெட்ட பக்கத்தால் இங்கால வந்தோம்னா இதால் இப்படி நேரம் போனால் கீரிமலைக்கு போகும். ஆனால் இதுக்கு இங்கால வந்து இவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்குது, நேவிட கட்டுப்பாட்டில் இருக்கிறபடியால் அதுக்கு அங்கால போயிடாது. அப்படி உள்ளுக்கு போய் பார்த்தோம்னா என்னென்ன விஷயம் இருக்குண்டு, பெரியவர்களுக்கு வந்து 200 ரூபாய் டிக்கெட்டும் சிறுவர்களுக்கு வந்து 100 ரூபாய் டிக்கெட்டும் வந்து அறுவடைப்படுது உள்ளுக்குள்ளே போகிறதுக்காக. இது ஒரு நிதி சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சி இருக்குது. தொடர்ந்து நாங்கள் இந்த விஷயம் எல்லாமே இது செய்யணும், என்னத்துக்காக செய்யணும் எல்லாம் நாங்கள் இது நடாத்தக்கூடியவர்களிடம் கேட்டு தெரிஞ்சு கொள்ளக்கூடியமாக இருக்கும். பாதுகாப்பு ஏற்பாடு எல்லாமே செய்யப்பட்டிருக்குது. ஒரு பெரிய லெவலான இடத்துல நிறைந்த கடைகளோட பார்க்கக்கூடியமாக இருக்குது. ஒரு பொழுதுபோக்கான நாட்களாக இந்த இனி வரக்கூடிய இந்த 3 நாட்களும் இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அமையும் நினைக்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சி வந்து யாழ் மாவட்ட இசைக்குழு கலைஞர் சங்கத்தால் நடத்தப்படுற ஒரு நிதி சேகரிப்பு நிகழ்ச்சி. இதை கார்னிவல்னு ப்ரொமோட் பண்ணுறோம். ஆனால் உண்மையில் எங்களுடைய கலைஞர்களுக்கான வாழ்வாதாரத்துக்கான நிதி சேகரிப்புக்கான ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான உணவு கடைகளும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளூர் உற்பத்தி பொருட்கள்லேருந்து நீங்கள் மேலத்திய உணவு வகைகள் வரையும் நாங்கள் இங்கே அனுமதிச்சிருக்கோம். அதை தாண்டி சிறுவர்களுக்கான ஃபேமிலியோடு வந்து நீங்கள் சேர்ந்து விளையாடக்கூடிய மாதிரியான விளையாட்டு திட்டங்களை எல்லாம் நாங்கள் அமைச்சு வச்சுருக்கிறோம். அதை தாண்டி எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே மிக பிரபலமாக இருக்கின்ற எல்லாருக்கும் நன்கறிந்த 12 இசைக்குழுக்கள் வந்து தொடர்ச்சியாக 3 நாள், ஒரு நாளில் 4 இசைக்குழு என்றபடி இசை வழங்க இருக்கணும். அந்த வகையில் இது முற்று முழுதாக வந்து மிகப்பெரிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்தமான பாடகர்கள் அதை தாண்டி பிடித்தமான கலைஞர்கள் எல்லாம் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கணும். கூடுதலாக நீங்கள் சிறுவர்களோட ஃபேமிலியோட வேற பயப்பட தேவையில்லை. ஏன்னா எல்லா விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் நாங்கள் செஞ்சு வச்சுருக்கிறோம். உள்ளுக்குள்ளே வந்து மதுபான வகைகளோ இல்லாட்டி போதை வஸ்துகளோ நாங்கள் உள்ளுக்கு விடாத மாதிரி எங்களோட செக்யூரிட்டி சிஸ்டம் எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் குடும்பமாக வந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கணும். இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கான ஒரே நோக்கம் வந்து இந்த துறையை நம்பி இருக்கிற எங்களுடைய இசைக்கலைஞருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கான ஒரு திட்டமே தவிர வேறு எந்த வியாபார நோக்கமே இல்லை. கண்டிப்பாக நீங்கள் குடும்பத்தோடு வந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கண்டுகளிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். அப்படியாக இந்த நிகழ்வு வந்து இனிதே வந்து ஆரம்பமாகுது. வாயில் போதி வந்து ரிப்பன் வெட்டப்பட்டு அந்த இசைக்குழுவை சேர்ந்தவர்கள் இல்லாட்டி இந்த நிர்வாகங்களுடன் சம்பந்தப்பட்டவர்கள் அந்த நிகழ்வை வந்து ஆரம்பித்து வைக்கிறார்கள். அண்மைய நாட்களுக்கு முன்னர் இந்த காங்கேசன்துறை பகுதியில், அந்த காங்கேசன்துறை கடற்கரை கண்மித்த பகுதியில் வந்து சிறப்பான நிகழ்வு வந்து ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்தது. இந்த பிரதேச சபையினுடைய ஒழுங்கமைப்பில் வந்து அலையுடன் உறவாடுவோம் என்ற அந்த நிகழ்வு வந்து பெரும் வரவேற்பை பெற்று இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதுபோல தான் இந்த நிகழ்வும் வந்து மிகச்சிறப்பாக வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. அப்படியாக அவர்களுடைய நிகழ்வுகள் ஒழுங்கு வரிசையில் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. கொடியேற்றல் அது சம்பந்தமாக தொடர்ந்து உயிர்நீத்த உறவுகளுக்கான அஞ்சலிகள் என அவர்களுடைய நிகழ்வு வந்து இனிதே வந்து ஆரம்பமாகுது. விடுதலையின் கால் உயிர் நீத்த பொதுமக்களையும் உலக சமாதானமும் வேண்டி அனைவரும் அமைதியாக அகவணக்கம் செலுத்துவோம். உள்ளுக்குள்ள என்னென்ன விஷயம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைந்த கடைகள் முழுவதுமாக கடை கிட்டத்தட்ட 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18 கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட கடைகள் வந்து என்னென்ன கடைகள் இருக்குது என்றதையும் வந்து பார்க்கலாம். அதை தாண்டி சின்ன பிள்ளைகளுக்கான விளையாடக்கூடிய இந்த இடங்கள் ஒரு கார்னிவல் மாதிரி சின்ன பிள்ளைகளும் விளையாடலாம் அந்த மாதிரி. அங்கே பக்கம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி இங்கே சாப்பாடு கடைகள், ஒரு விதமான சாப்பாடு கடைகள், கச்சான் கடைகள், கராம்சென்று கடைகள், இல்லை அப்புறம் வந்தோன்னே எல்லாம் வாங்கி சாப்பிட்டு என்னோட வந்தவர் எங்களோட சேர்ந்து வந்தவர் சாப்பிட்டு வந்துருக்கார். அப்படியாக நிறைந்த கடைகளை வந்து இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி அங்காளி பக்கத்துலேயும் வந்து இந்த சின்ன பிள்ளை விளையாடக்கூடிய இடம் இதில் நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள்.
அதில் இருக்குது. அதே மாதிரி இங்கால வந்து இந்த தொட்டிக்குள்ளே தண்ணி இறைச்சி அதுக்குள்ளே அந்த ஒரு சின்ன போட்டனில் சின்ன பிள்ளையிலேருந்து ஓடுற மாதிரியான அந்த அதுகள் இருக்குது, சிறுவருக்கான விளையாட்டுகள். அப்படியாக இங்கால கடைகள் அதில் வந்து சினோ வேர்ல்டுன்னு சொல்லி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, பனிகள் ஓட்டும் நினைக்கிறேன் உள்ளுக்குள்ளே பனித்தூர்கள். அப்படி இந்த கடைகளை பார்க்கலாம். அங்கால பாரம்பரிய உணவுகள் அதோட உள்ளூர் உற்பத்திகள் அந்த இடத்துல கடைகளாக இருக்குது. இந்த கடைகள் வித்தியாசமாக இருக்கும், வந்து சுவைத்து ருசித்து பார்க்கலாம். விரும்பியவர்கள் வரலாம், யாரையும் கட்டாயப்படுத்துவதாக இல்லை. அப்படியாக இசை நிகழ்வுகள் ஆரம்பமாகிட்டது. நான் முன்னே சொன்னது போலே சின்ன பிள்ளைகள் விளையாடுவதற்கான பல இடங்கள் இந்த இடத்துல இருக்குது. ஒரு விஷயமா பார்க்கலாம். இது வந்து ஒரு இந்த உள்ளுக்குள்ளே 2 பலூனுக்கு 2 உள்ளுக்கு காற்றுக்கு சுற்றக்கூடிய அந்த பலூன்கள் பிடிக்கக்கூடிய சின்ன பிள்ளைகளுக்கான நிகழ்வு, சிறுவர்களை மாழ்விக்கக்கூடிய விதத்தில் ஒரு கார்னிவல் மாதிரியாக இந்த ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த 3 நாட்கள் வந்து மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அப்படியாக அங்காளிப்புகளை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நிகழ்வுக்கோ இல்லாட்டி இங்கே இடம்பெறக்கூடிய விஷயங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் வரக்கூடியவர்கள் மிக பாதுகாப்பாகவும் மீண்டும் செல்லணும் என்ற அந்த காரணங்களால் வந்து அதிகளவான காவல்துறையினர் இந்த இடத்துல கடமையில் இருந்தப்பட்டிருக்கோம். ஆனால் அவர்கள் விரைகளை வந்து கையில் வந்து இந்த பொருளெல்லாம் கொண்டு வந்ததை பார்க்க ஒரு சின்ன பயமாக இருந்தது. ஆனாலும் அது இல்லாட்டியும் இங்கே சில விஷயங்களை வந்து கட்டுப்படுத்த முடியாத நிலையில் வந்து இருக்குது. அப்படியாக அவர்களும் வந்து நிறைந்த காவல்துறை உத்தியோகத்திலையும் வந்து நாங்கள் இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அப்படியாக இனிமையான பாடல்கள் வந்து அங்கே பாடப்பட்டு கொண்டிருக்கு. அது சமயம் என்னென்ன கடைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழியில் இருக்கக்கூடிய கராம்சென்ற கடைகள், கச்சான் கடைகள், அதையும் தாண்டி நிறைய இந்த கடைகள், வித்தியாசமான கடைகள், கோலையம் என்று சொல்லக்கூடிய கொக்குவில் இருக்கக்கூடிய அந்த கடை, அப்படியாக இந்த கேக் அது சம்பந்தமான உற்பத்திகள், உணவு திருவிழா போன்றே ஒரு உணவு திருவிழா மாதிரியாக நிறைந்த உணவுகளுக்கான கடைகள் தான் இங்கே அதிகமாக இருக்குது. அதை தாண்டி உள்ளூர் உற்பத்திகள் அப்படியாக நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். உள்ளூர் உற்பத்தி, ஆரோக்கியமான உணவுகள், ஒரு உணவு திருவிழாவில் எப்படி உணவுகள் விதமாக இருக்கும், அப்படியாக கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட கடைகளை வந்து இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த கடைகளை வந்து நீங்கள் ஒரு தடவை வரும்பொழுது வருபவர்கள் வந்து ருசித்து பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பிடித்தவர்கள் தான் வர வலுக்கட்டாயமாக யாரையும் நாங்கள் இங்கே அழைக்கவில்லை. காணொலியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இங்கே என்னென்ன விஷயம் நடக்குது என்றதை வந்து காண்பிக்கிறோம். அதை பார்த்துட்டு விரும்பியவர்கள் வித்தியாசமான உணர்வுகளை பெற வேண்டும் என எண்ணக்கூடியவர்கள் வந்து செல்லலாம். ஒருவருக்கு 200 ரூபாய், பெரியவர் ஒருவருக்கு 200 ரூபாயும் சிறுவருக்கு 100 ரூபாயும் அறவிடப்படுகின்றது. முன்னாலே வந்து டிக்கெட் எல்லாமே கொடுக்கணும். அப்படியாக என்னென்ன விஷயம் இருக்குதுன்றதை வந்து நீங்கள் இங்கே பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த காணொலியினூடாக. அண்ணா எங்க வந்தீங்க அண்ணா? நாங்கள் இங்கே இது பாட்டு பார்க்க. என்ன பார்க்க வந்தீங்க? பாட்டு பார்க்க. என்ன ஏன் இன்னைக்கு விசேஷம் எப்படி நடக்குது? கணக்க சேர்ந்து ஒரே இடத்தை அடிக்கலாம். எல்லாரும் அடிப்பீங்க? 4 நாளா சேர்ந்து 3 நாளா சேர்ந்து 12. வேற என்ன இந்த போலீஸ்காரில் அந்த அடியோட வந்தீங்களா? அடிக்க வந்தீங்களா? யாரு? நீங்க இதோட வந்து குளப்படி தானே சண்டை அடிப்பீங்க. அப்ப உங்களை அடிச்சு நிப்பாட்டுறது. நிறைய பேர் வரையணும் இன்றைக்கு. கணக்க வரீங்களா? இன்றைக்கு விட நாளைக்கு கணக்க வரீங்களா? நன்றி அண்ணே.
அப்படியாக பார்த்துருப்பீங்கள் என்னென்ன கடைகள் எல்லாம் இருக்குது, சின்ன பிள்ளைகளுக்கான விளையாட்டு நிகழ்வு எல்லாம் இருக்குது, தொடர்ந்து பாடல்கள் பாடிக்கொண்டே இருக்குது. ஒரு இனிமையான மாலை பொழுதாக இந்த நேரம் கடந்து கொண்டிருக்குது. நீங்களும் இந்த இடத்துல வந்து மகிழ்ச்சியாக இந்த பொழுதுகளை வந்து கழித்துக் கொள்ளலாம் என்றதை வந்து சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படியாக தொடர்ந்து இணைந்திருக்கும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம்.